கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற தாட் பெருசாக அவங்களுக்கு இருக்குது. அதை விட முக்கியம் வந்து அவங்களுக்கு ஷோ ஹிட் ஆகணும். அதான் இதாக இருக்கும் மெயினாக. பிக் பாஸ் என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு இப்போ சீரியல் இருந்துட்டு மூவி போகிறேன்னா எனக்கு ஒரு பீரியட்ல ஒரு 2-3 வருஷம் ஏதோ பண்ணி அது பண்ணி இது பண்ணி சீரியல் பண்ணாமல் அப்படி வந்து ஆகணும். எனக்கு அந்த 3 வருஷம் விஷயத்தை வந்து எனக்கு பிக் பாஸ் வந்து 3 மாதத்தில் அப்படியே மாற்றி விட்டுருச்சு. ஆமாம், ஃபேமை வேற ஒரு ஃபேமாக மாற்றி விட்டுருச்சு. டைட்டில் என்ன தெரியும் நீங்க வெளில இவ்வளவு இதாக இருக்கா அப்படின்னா உள்ள தெரியும். பக்கு பக்கம் அடிச்சு வெளில என்ன மீன் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியும். உள்ள என்ன பார்த்தோமோ அதுதான் ரியாக்ட் பண்ண முடியும். நான் பண்ணது எல்லாமே அப்படிதான். அண்ட் அதுக்காக கெட்ட பேர் வந்துச்சு. அதை ஆமா ஏத்துக்கிறேன். ஏன்னா மக்களை குறை சொல்ல முடியும். ஏன்னா நீங்க உள்ள இல்லை. பிக் பாஸ் நடத்துறவங்களுக்கு என்ன ஷோ ஹிட் ஆகணும், என்டர்டைன்மெண்ட் ஆகணும். மெயினாக அதுதான். கஷ்டப்படுறவங்க இது அதுலாம் இல்லை, அவங்களுக்கு ஷோ ஹிட் ஆகணும். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்ட்ரோவே தேவையில்லை, ஒரு பாத்திரமே தெரிஞ்சிருந்திருக்கும். பிக் பாஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இப்போ படம் எல்லாமே கலக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரவண விக்ரம் அவர்களுக்கு வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ஆமா, ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். கரெக்டா இந்த டைம் லாக் ஆயிடுச்சு. எஸ், அதுலயும் இந்த உங்களுடைய டெபியூ மூவியா நீங்க ஹீரோவா பண்ற ப்ராஜெக்ட்ல இன்டர்வியூவா சந்திக்கல மகிழ்ச்சி. தேங்க்யூ. சரி, எல்லாரும் அந்த வழக்கமான அந்த டெம்ப்ளேட் கேள்வின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி ஆரம்பித்தீர்கள் பயணம் அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றது நம்ம எத்தனை படம் வேணா பண்ணலாம். அந்த மொதல் படம்ன்றது ஒரு எமோஷனல், ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அதுல இருந்து நான் வரேன் ஒன் வேணும். எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சது ஹீரோவா அப்படின்னா, எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது முன்னாடி இருந்தே. காலேஜ் முடிச்சதுலேருந்தே இதான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அண்டு சீரியல் சான்ஸ் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அதில் வந்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆகணும், ஹீரோ மட்டும்தான் ஆகணும்லாம் தாட்டு கிடையாது. தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஆக்டர்ன்ற பேர் வாங்கணும் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த கரெக்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்தப்போ எனக்கு 5 வருஷம் அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பயங்கரமாக இந்த விஷயம் இப்போ அந்த மூவியில் இது பண்ணுறதுக்கு நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. அண்டு சீரியல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு போகணுன்றதான் எய்மாக இருந்தது. ஆனால் வந்து அந்த சீரியல்னா அதே இது பண்ணி சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து சினிமாவில் ஹீரோவெல்லாம் பண்ணுறது கஷ்டன்ற ஒரு இது இருந்தது. ஸோ நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே ஒரு சீரியல் தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி அதை மாற்றலாம், உள்ளே போகலாம் போது தான் பிக் பாஸ் வந்தது. ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு இப்போ சீரியலில் இருந்துட்டு மூவி போகிறேன்னா எனக்கு ஒரு பீரியட்ல ஒரு 2-3 வருஷம் ஏதோ பண்ணி அது பண்ணி இது பண்ணி சீரியல் பண்ணாமல் அப்படி வந்து ஆகணும். எனக்கு அந்த 3 வருஷம் விஷயத்தை வந்து எனக்கு பிக் பாஸ் வந்து 3 மாசத்துல அப்படியே மாற்றி விட்டுருச்சு. ஃபேமை வேற ஒரு ஃபேமாக மாற்றி விட்டுருச்சு. ஸோ அதுலேருந்து ஒருத்தரா சிவகுமார் சார் கூப்பிட்டாரு, பர்சனலாக அவங்களை பிடிக்கும்னு சொல்லி அவரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னாரு. அண்டு விக்னேஷ் கார்த்திக் ஹாட்ஸ்பாட் டேரக்டர் அவரு கூப்பிட்டாரு. ஸோ ஓகே ரைட்டு, இது மூலியமா சினி இண்டஸ்ட்ரியில சில பேருக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது அது மூலியமா நிறைய லிங்க் வந்தது. அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு நம்ம டைரக்டர் பிரவீன் அவர் வந்து கால் பண்ணி ஹீரோவா நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது சரி கொஞ்சமா கேரக்டர் ரோல் பண்ணலாம், பெரிய பெரிய படங்கள் நல்ல கேரக்டர் ரோல் வந்தால் போதும், ஒரு ஃபேஸ் தெரிகிற மாதிரி அப்படி இருந்தால் போதும்னு நினச்சேன். ஹீரோன்னொன்னே நான் ஓகே நான் ரெடி ஆகிட்டேன். நான் இப்போ ஒரு டேரக்டருக்கு பார்க்கும்போது ஓகே அந்த படத்தில் ஹீரோ நடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவர் நம்ம பார்த்துருக்கோன்னா ஓகே ரைட்டு நம்ம இறங்குவோம், இதான் கரெக்டான டைம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு விஷயமா நான் அவர் மேலே வச்ச ஒரு நம்பிக்கை, அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை, படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. சிறப்பு. படம் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, ஹீரோவா எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். ஆனா அந்த படம் வந்து எல்லாரும் மத்தியிலும் கவனத்துக்குள்ள கொண்டு வர்றது கொஞ்சம் ஒரு சில பேரால தான் முடியும். அந்த படத்தோட குவாலிட்டினாலே முடியும். ரிலீஸுக்கு முன்னாடியே நிறைய அந்த வேர்ல்டு சினிமா பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து தெரியப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த விதத்துல டியர் ரதி எப்படி ஸ்பெஷல்? எங்களுக்கே இதுதான். ஏன்னா நாங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிற ஐடியாலாம் இல்லை, எனக்கு தெரில. அவர் வந்து டேரக்டர் வந்து திடீர்னு ஐயா சர்ப்ரைஸ்யா அப்படின்னுவாரு. என்னையானா இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டோம், செலக்ட் ஆயிடுச்சு நம்ம படம். ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ட் ஃபிலிம் அந்த மாதிரி கிடையாது. நான் கேள்விப்பட்டதெல்லாம் இதில் செலக்ட் ஆகுறது வின் ஆகிறதுலாம் ஆர்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எடுத்தால் தான் இதாகும்ட்டு. பட் ஆனால் இது கமர்ஷியலான ஒரு விஷயம் தான், கமர்ஷியலான படம் தான் ஓரளவுக்கு. அது இதாகனே சரி ஓகே ஒன்று கிடச்சிது. அப்புறம் அடுத்தடுத்து அப்ளை பண்ண நிறைய இதில் செலக்ட் ஆச்சு. ஸ்வீடனில் அதில் நிறைய இடத்துல செலக்ட் ஆச்சு. ஸோ இது என்ன மாதிரி ஆச்சுன்னா, இப்போ எங்களுக்கு தெரியும் படத்தை பற்றி, ஆடியன்ஸுக்கு இந்த படத்து மேலே ஒரு இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, இத்தனை அவார்டில் செலக்ட் ஆகிருக்கு, இத்தனை அவார்டு வாங்கியிருக்கு வெளியேன்னும் போது படத்துக்கு ஒரு பெரிய ஒரு
ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நாங்கள் ப்ரொமோஷன்னா சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் போய் இது பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வைஸாகவும் ஆடியன்ஸுக்கு அந்த அவார்டு வாங்கியிருக்குன்ற விஷயம் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க டியர் ரதி வந்து இது ஆர்ட் ஃபிலிம் கிடையாது, ஆனால் இது ஆர்ட் ஃபிலிம் மாதிரி நிறைய வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி அந்த ஃபெஸ்டிவல்லாம் போயிடுச்சு அப்படி அப்படின்னு சொல்லி. ஆமாம். இப்போ இது என்ன ஜானரான படம்? இந்த படம் எதை பற்றி பேசுது? இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து டேரக்டர் சொல்லும்போது சொல்லியிருப்பாரு. அவர் என்ன எங்கேருந்து இந்த கதை பண்ணீங்கன்னு போது ஜஸ்ட் பீச்சுக்கு போகும்போது ஒருத்தர் கப்பலை பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நடந்துட்டு இருந்து, அந்த பையன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டான பையன். ஸோ இந்த 2 பேர் கப்பலா பார்க்கும்போது அது எப்படி இருந்தது அப்படின்னும் அப்படி வந்த கதை தான். அதில் நிறைய விஷயங்கள் மாறி 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 இது வந்தது. ஸோ இந்த கதை ஒன்லைனாக பார்த்தா அதான் இந்த மாதிரி இருக்க பையன் ஒரு பொண்ணு கூட ஒரு நாள் டேட்டு. அந்த அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். ஸோ ஒரு ஃபோபியா மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து போகணுன்றதுக்காக ஒரு நாள் அந்த பொண்ணு கூட டேட் வரீங்களான்னு சொல்லிட்டு போவான். அந்த நாளோட முடிவுல அந்த ஃபோபியா போச்சா இல்ல அவங்களுக்குள்ள வேற ஆச்சு, இதெல்லாம் தான் கதை. ஓகே, படத்துல வந்து நம்ம படத்தோட கண்டென்ட் நிறைய பேசலாம். அந்த போஸ்ட் தான் டிசைட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க, அந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படின்னு. நான் படம் பண்ண போறேன்ற போது எக்ஸைட்டடா இருந்துச்சு, போஸ்ட் வரட்டும் அப்படின்னு. ஒரு போஸ்ட் பார்த்தா ஐ எம் வெரி ஷாக். லிப் லாக்ல இருக்குது. இல்லையா ஃபர்ஸ்ட் படத்திலே தலைவன் கலைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது சொல்லும் போது எப்படி இருந்தது அந்த ஐடியா? ஃபர்ஸ்ட் படிச்சேன். இந்த மாதிரி படிச்சோன்னே ஷாக்கு. என்னடா அது லிப்லாக் இருக்குது. நானா தான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் படம். அப்புறம் பார்க்கும்போது பார்த்தா அப்புறம் எனக்கே அதெல்லாம் கேட்க தோணல. ஏன்னா திரும்ப உட்காந்து படித்தேன் சீன். ஓகே, இந்த சீனுக்கு இது இருந்தால் தான் அங்கே அந்த ஒன்று கிரியேட் ஆகும். ஏன்னா அதுக்கான விஷயம் முன்னாடியே ஒன்று வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த சீன் அவசியம்னு முடிவாயிருச்சு. அப்பயே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ரைட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் என்னன்னா அந்த ஃபோபியா மேட்டர் இருக்குல்ல, அவனுக்கு என்னன்னா ஆக்சுவலி கைனோஃபோபியான்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, ஃபியர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதன் அப்படின்ற கேரக்டருக்கு போக போகான்னு தெரிஞ்சது நமக்குமே. அதுக்குள்ள நமக்கு அந்த அந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. இதுல உண்மை பேஸ்ட் ஆன் ட்ரூ சீன்ஸ். நான் என்ன பண்ணேன், படிச்சு முடிச்சு டேரக்டர் சொன்னதுக்காக ஏங்க ஃபாலோ பண்ணீங்களானே ஒரு வருஷம் நிறைய சீன் வந்து எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு. என்ன சொல்றீங்க, எனக்கும் இதான் நடக்கும் அப்படின்னாரு. ஸோ அப்பதான் தெரிஞ்சது இந்த மதன் கேரக்டரோட விஷயம் வந்து நிறைய பேருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஃபர்ஸ்ட் டே வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கும் போது அப்பதான் ஹீரோயின் வந்து அப்பதான் பழக்கம். அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், இது பண்ணுறோம், டெஸ்ட் ஷூட் எடுக்கிறாங்க. அப்பயே அந்த க்ளோஸாலாம் எடுப்பாங்க. சும்மா பக்கத்தில் நின்று இது பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இதாச்சு. அப்பயே கண்டுபிடிச்சாரு, இதை பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே இப்படி பண்ணுறாரு, லிப்லாக் சீன் வேற இருக்கு, என்ன பண்ணுவார் இவர் அப்படின்னு அப்பயே முடிவு பண்ணிட்டாரு. அன்னைக்கு வந்து அந்த ஷூட் எடுக்கும் பாண்டி பஜாரில் அந்த சீன் ஷூட் பண்ணுறோம். பக்கா ஷெட்யூல் பக்காவாக இருப்பார். இந்த சீனுக்கு மட்டும் எல்லாம் ஒரு மணி நேரம் ஒரு சீன்னா, இந்த சீன் மட்டும் ஒரு டே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு கடைசியாக அந்த சீன் எடுத்தார். பட் ஆனால் எனக்கு அந்த தாட் இல்லை, நம்ம ஆக்டிங் உள்ளே போயிட்டோன்னா அது இதுன்னு எதுவும் பார்க்கக்கூடாது. ஸோ கதைக்கு என்ன தேவை, டேரக்டர் என்ன சொல்கிறாரு அதை பண்ணணுன்றதுக்காக அந்த சீன் பண்ணது. பரவாயில்ல, ரொம்ப டேக்லாம் போல, சிங்கிள் டேக்லேயே பண்ணிட்டீங்க. பண்ணிட்டேன். அதனால அதுக்கப்புறம் போஸ்டருமே எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி எடிட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அனுப்பும்போது தோணுச்சு, தப்பாக இருக்குமா ரைட்டாக இருக்குமான்லாம் தோணல. ஓகே, நல்லா இருக்கு, இதுவும் தேவைதான். போஸ்டர் பார்க்கும் போதே இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, நார்மலாக போஸ்டர் பற்றி பேச மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் இருக்கனால போஸ்டர் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவுமே ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஆமாம், அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால ஓகே, ரைட் டன். ஓகே, பிக் பாஸ் போயிட்டோம். பிக் பாஸ்ல உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர் எல்லாருக்கும் தெரியுது. வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களை வச்சு ஒரு ஒரு கோட் அந்த ஒரு கோட் மாதிரி வச்சு உங்களை மீம் மெட்டீரியல் ஆக்குனாங்க, டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தோமா, பார்த்து எப்படி இருந்தது? எனக்கு தெரியல, ஹரி எனக்கு உள்ள இருக்க வரைக்கும் தெரியல. எங்க தெரிஞ்சதுன்னா ஹரிஸ் கல்யாண் ஐயா வந்தாப்புல உள்ள வந்தப்ப அப்ப அவரு சொல்லிதான் தெரியும் டைட்டில் வின்னர் தெரியும். நீங்க வெளில இவ்வளவு இதா இருக்கா அப்படின்னா உள்ள தெரியும், பக்கு பக்கம் அடிச்சிச்சு. வெளில என்ன மீன் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. வெளில வந்து பார்க்கும்போது ஃபுல்லா அதுல ஒரு மோஸ்ட்லி எல்லாத்தையும் பாசிட்டிவிட்டியா எடுத்துப்பேன். நான் கேட்கும் போது கூட சொல்லுவேன், டேய் கூகுள் சர்ச் போட்டு சீசன் டைட்டில் ஏன் பேர் தான்டா அவன் போடா நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் உள்ள பண்ணது வந்து நான் எப்பவுமே அப்படிதான் ப்ரோ. ஒன்று நடக்கணும்னா அதே நினச்சிப்பேன், அது நடந்த மாதிரி நினச்சிப்பேன். ஓகே, ஆமாம், அது வந்து எனக்கு நான் இங்கே வரைக்கும் இருக்கிறது காரணமே அதுதான். ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்தது காரணம் எல்லாமே அதுதான். கூட ஒர்க் பண்ண சீரியல் வர்றதுக்கு முன்னாடி கூட என் கூட ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணாங்க. சரிமே சிபி இவங்க எல்லாருமே இருக்கும்போது, பசங்க எல்லாமே இருக்கும்போது எல்லாமே கேட்குறக்கு இல்லையா, ஆனால்
ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், என்னமோ டெய்லி உழைக்கிறோம். கரெக்டாக தான் உழைக்கிறோமா, கரெக்டாக போய் சேர்ந்துருவோமான்னு ஒரு சாட்சியமா கண்டிப்பாக போயிடுவோம். இன்னும் 2 வருஷத்துல நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருப்போம்டா பாடுறா. எதுக்கு சொன்னாலும் இல்லை, ஏன்னா டெய்லி ஒர்க் பண்ணுறோம், ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னா கரெக்டாக 2 வருஷத்துல நான் சீரியல் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இதுக்கு போயிட்டானுங்க. இப்போ சொன்னானே கரெக்ட்ண்ணே. ஸோ இதை நம்ப நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நிறுத்தவே மாட்டேன். உள்ளே போனதும் அதுதான். அது சில பேர் ட்ரோல் பண்ணாங்க, சில பேர் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணா 84 டேஸ் என்னை பிடிச்சி வச்ச காரணமே அதுவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் எப்போவுமே அதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சொன்னேன்ல, கமல் சார் வச்சு எடுப்பேன், பண்ணுவேன். இப்போ ட்ரோல் இன்டர்வியூ போனதுக்கப்புறம் கமெண்ட்ல ட்ரோல் பண்ணுவானுங்க, இது யாரா அவன் கமல் சார் வச்சு எடுக்கிறேன். பண்ணிக்கோ, எனக்கு எவ்வளோ நடக்கும்ல, அப்போ தெரியும், நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆனா ட்ரோல் பண்ணும்போது அதையும் நம்ம ட்ரோல் பண்றாங்களே அப்படின்னு ஒண்ணு கடுப்பா இருக்கும், இல்ல வருத்தப்படும். ஆனா அதே என்ஜாய் பண்றது இருக்குல்ல, அது வேற லெவல் தான் அவங்க கிட்ட. ஆமா, அது மைண்ட் செட். ஆனா இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி கடுப்பா, கோவம் வரும், எல்லாமே இருக்கும். மனுஷன் தானே. ஏன்னா இப்ப நார்மலா ரோட்ல போகும்போது எவனோ ஒருத்தன் சும்மா அப்படி திட்டிட்டு போறான்னா, அது அதே ஃபீல் தான் இங்கேயுமே. கமெண்ட்ல வந்து யார் நீ எனக்கு யாருனே தெரியாது, நீ என்ன திட்டணும் போது கோவப்படக்கூடாதா எல்லாம் தெரியாது. பட் ஆனா வரும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இதுவுமே தளபதி தான், பாசிட்டிவிட்டி. ஓகே ரைட், மாத்திட்டு போகுது வேற மாதிரி அப்படின்ட்டு அப்படியே மாத்திடுவேன். ஓகே, பிக் பாஸ்ல டைட்டில் வின்னர் ஆகல, ஒருவேளை டைட்டில் வின்னர் ஆகியிருந்தா? டைட்டில் வின்னர் ஆகியிருந்தா ஃபினான்ஷியலா பார்த்தா ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் இல்லையா, அது வந்து படம் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பேன். அது ஒன்று ஃபினான்ஷியலா. வேற டைட்டில் வின்னர் ஆகியிருந்தா ஒன்றும் இல்லை, அந்த இந்த இது இருந்து ஆகாத நல்லதுதான் தெரில. ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, மேனிஃபெஸ்ட் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம், வந்த இடத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட, தோத்துட்டு இவ்வளோ விஷயம் ஓடுதுல மைண்டில், இன்னும் அதிகமாக ஜெயிக்கணும், கமல் சார் வச்சு எடுக்கணும், இது அதுன்ட்டு. ஸோ அதனால இது நல்லா இருக்கு. அது பெருசாக சொல்கிற அளவுக்கு அது இதுலாம் இருக்காது, சந்தோஷம், அவ்வளோதான். பிக் பாஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டாக இருந்தது. சரவண விக்ரம் நான் பார்த்துட்டு இருந்தேன், எல்லா கட்டப்பினரும் அந்த விஷயத்துல போயிட்டு ஒட்டுக்கா போயிட்டு ரிப்பன்லாம் கையில் வச்சுட்டு மாஸ் பண்ணுறேன்னு, தன்னை ஹீரோவை பண்ணுறேன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு நான் நினச்ச மாதிரி தான் நிறைய பேர் நினச்சாங்க. சாரி, நான் நெகட்டிவ். நீங்கள் இப்போ சொல்லுங்க. எனக்கு அது நெகட்டிவாக இருந்தது. நம்ம நெகட்டிவாக பண்ணிட்டுமே அந்த இடத்துல, நம்ம ஒரு கொஞ்சம் ஆர்வத்து கோளாறாக ஒன்று பண்ணிட்டுமேனு வெளியே வந்ததுக்கு அப்புறமோ இல்லை இப்போ ஃபீல் பண்ணியிருக்கோம்? இல்லை, பண்ணல. ஏன்னா வந்து அதான் சொல்கிறேனே, அதாவது பிக் பாஸ்ன்றது வந்து 1 மணி நேரம் எபிசோடில் ஒரு கதையாக இருக்கும், 24x7 ஒரு கதையாக இருக்கும். நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா அது ஒரு கதையாக இருக்கும். இப்போது உள்ளே என்ன பார்த்தோமோ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ண முடியும். நான் பண்ணது எல்லாமே அப்படி தான். அண்ட் அதுக்காக கெட்ட பேர் வந்துச்சு, அதை ஆமாம் ஏற்றுக்கிறேன். ஏன்னா மக்களை குறை சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் உள்ளே இல்லை, 24x7 பார்க்கல, ஒன்னார் சில பேர் பார்த்துட்டு பேசலாம். ஸோ அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. ஏய் அப்போ அது நான் கெட்டவனா தெரிஞ்சு சொன்னீங்களே கையில் கட்டிட்டு. ஏன்னா நம்ம காதுக்கு வந்த விஷயம் இருக்குது, இது இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நான் தான் சொன்னேன், டப்புன்னு அந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்று பண்ணணும்லாம் பண்ண மாட்டேன், யோசிக்காமல் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி பண்ண விஷயம் தான் அங்கே பண்ண எல்லா விஷயமும். பட் ஆடியன்ஸுக்கு தெரியாது, வாய்ப்பே இல்லை, அவங்க உள்ளே வரப்போகிறது கிடையாது. ஸோ அவங்க பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியும். ஸோ அது அவங்க திட்டினாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இதுதான். சரி ஓகே, நீங்கள் திட்டுங்க, ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, உங்களை நான் இல்லை உனக்கு தெரியல பேசாதன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது. நீங்கள் ஆடியன்ஸ், நீங்கள் எது பார்க்குறீங்களோ அதான் பேசுவீங்க. டன், ஓகே தான். போன சீசன் வரைக்குமே இல்லாத ஒரு விஷயம் இந்த பிக் பாஸ் சீசன்ல எல்லாருமே ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே மீமா போகிறது, கமெண்ட் போகிறது என்னன்னா, போன சீசன் வரைக்கும் ஏதோ கஷ்டப்படுறவங்க வந்தாங்க இல்லை போனாங்க. இந்த தடவை ரொம்ப எல்லாருமே இந்த கிரேசியா இருக்கிற பீப்புள்ஸை ஒரு இன்ஸ்டால பிரபலமா இருக்கவங்கள போட்டு கொலையா கொள்றாங்க, தகுதியே இல்லாதவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இது போயிட்டே இருக்குது. நீங்க ஒரு அந்த பிக் பாஸ்க்குள்ள போயிருந்தீங்க, ஏன்னா வெளியே 1000 பேசலாம், நீங்க உள்ள இருந்து சண்டை போட்டிருக்கீங்க, உள்ள போயிருக்கீங்க அப்படின்னு போது ஆஸ் அ சீனியர் நீங்க என்ன, உங்க பார்வை எப்படி இருக்கு? இல்லை, பிக் பாஸ் நடத்துகிறவங்களுக்கு என்ன, ஷோ ஹிட் ஆகணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும், மெயினாக அதுதான். கஷ்டப்படுறவங்க இது அதுலாம் இல்லை, அவங்களுக்கு ஷோ ஹிட் ஆகணும் ஒரு இதில். ஏன்னா முன்னாடி நிறைய ஒரு இது இருந்துச்சு, முன்னாடி மாதிரி இல்லை பிக் பாஸ், ஒவ்வொரு மாறிட்டு. ஸோ அவங்க வந்து புதுசாக இறக்கதான், சரி இந்த ஆட்டி ஃபுல்லாக இப்படி அனுப்பிச்சி விட்டுருலாம், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் இருக்கும். உள்ளே வந்து அவங்க அதை பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கே ஷாக்கு தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற தாட் பெருசாக அவங்களுக்கு இருக்குது. அதை விட முக்கியம் வந்து அவங்களுக்கு ஷோ ஹிட் ஆகணும், அதுதான் இதாக இருக்கும் மெயினாக. ஸோ அப்படி பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்க. பட் சில சமயம் தப்பாக போயிருது, அப்படிதான். நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமே. இப்போ நான் இந்த பாசிட்டிவ் இந்த பக்கம் சைடில் வரேன். இப்போ மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டராக போகணும் தான் கண்ணன்ற கேரக்டர். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே
நம்மள பிடிக்க வைக்கணும் ஆமா. அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ம். நம்ம பிடிக்கிறத தாண்டி அவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தனாவே போயிட்டோம். ம். ஏய் இவன் நம்ம ம், ரிலேட்டிவ் ம். பையன் மாதிரி இருக்கான்ல, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலாம் நம்ம ஃபேமிலில அப்படின்ற ஒரு ஃபேமிலி கனெக்டடான ஒரு கேரக்டரா இருந்தது கண்ணன். நீங்களும் உள்ளுக்குள்ள கனெக்ட் ஆமா, ஆயிட்டீங்க. ஆமா. அந்த கனெக்டை எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? எவ்வளோ ஹாப்பினா, அதான் சொன்னேன், சும்மாவே நம்ம கிராமத்து சைடு எல்லாமே வந்து அந்த கேரக்டரை அவங்க வீட்டு கேரக்டரா பார்ப்பாங்க. டிவில என்ன பார்க்குறோமோ அது இங்க நடக்குது. நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா பார்ப்பாங்க. அதை தாண்டி கண்ணன்ற ரோல எல்லாருமே ரொம்ப இதா இப்போ நடந்தது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடைக்கானல் போயிருந்தேன். ஒரு சின்ன ஒர்க்கா போயிருந்தேன். அங்க வந்து நான் ஆர்டிஸ்ட்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கண்ணன் வந்து அவங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டானா இரு, எனக்கு நீ கண்ணன் தான்ட்டு அடிச்சுட்டு போனாங்க. அடிப்பாங்க, கில்லுவாங்க. யாரு? வயசான அம்மாவா இருக்கட்டும், ஒரு அங்கிளா இருக்கட்டும், மலையாள இதுல கேரளாலேருந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு 5, 6 பேரு. கன்னத்த புடிச்சு இப்படி கிள்ளி இப்படி கொஞ்சுறாங்க. இதெல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு நான் இன்னும் எவ்வளோ இதானாலுமே, அவங்க பார்த்தது டிவில வந்து கண்ணன். அது என் வீட்டு பையன் அப்படின்ற விஷயம். இது சீரியல் நடக்கும்போது கூட, நம்ம போனா எந்த இடத்துலயுமே சாப்பாடு காசு வாங்க மாட்டாங்க. அவங்களே கஷ்டப்படுவாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, "ஏய் நீங்களே கஷ்டப்படுறீங்க. ஏன் என்ட்ட காசு வாங்க மாட்றீங்கன்னா?" "ஏய் நீ நம்ம வீட்டு பையன்பா" அப்படின்னுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாரி நல்லா இருக்கும். நம்ம இந்த ரோல் கிடைச்சதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் ம். அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து ஐயோ! நமக்கு டயலாகே இல்லையே இதெல்லாம் வருத்தப்பட்டுருக்கேன். பட் ஆனா ஒரு கிஃப்டடா கடவுள் வந்து ஓகே இவ்வளவு நாள் நீ வெயிட் பண்ணி இது பண்ணதுக்கு இதான்னும்போது, இது பெருசா ஒண்ணு பண்ணியிருக்குல்ல ஆடியன்ஸ் இப்போ வரைக்குமே கண்ணன், கண்ணன், கண்ணன் நெனச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மாரி நல்லா இருக்கு. எனக்குமே ஈஸியா நான் எந்த வீட்டுக்குள்ளாலும் போ முடியும். உள்ள போயிட்டா, "வா தம்பி சாப்பாடு போடுங்கம்மா சாப்பிடணும்" அப்படி சொல்ல முடியும். நெறைய பேரு மக்கள் வந்து ஆர்டிஸ்ட்ட வந்து எப்பவுமே ஒரு செல்ஃபி எடுக்க கொஞ்சம் சில பேர்ட்ட பயப்படுவாங்க. பேச பயப்படுவாங்க. ஒரு ஜில்லாக இது இருக்கும். கொஞ்சம். ஜில்லாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா, எனக்கு எப்பவுமே தோணும். அது எப்பவுமே நமக்கு இருக்கக்கூடாது. இது உள்ள வர்றதுக்கு முன்னாடியே, நம்மள அப்படி ஆடியன்ஸ் அந்த பார்வையில பார்த்துறக்கூடாது. மக்கள் வந்து அந்த இவன் நம்ம ஆளுன்ற ஒரு இதுல தான் இருக்கணும். நம்ம அப்படிலாம் பண்ணிறக்கூடாது. அவங்க எத்தன பேர் செல்ஃபி எடுத்தாலும் எடுக்கணும். எத்தன பேர் எவ்வளவு நேரம் பேசணும். அந்த மாரி இருந்தாங்க. பட் எனக்கு அதுவா யுனிவர்ஸ் நான் நெனச்சேன் அதுவும் நடத்தி குடுத்துருச்சு. யாருமே என்ன அப்படி பார்க்கறதில்ல. எ என் கூட மத்த யாராவது ஆர்டிஸ்ட் இருந்தா கூட, அவங்ககிட்ட பயப்படுவாங்க. இதுல தயக்கப்படுவாங்க. என்ட்ட அந்த தயக்கமே இருக்காது. நெறைய பேத்துக்கு யாருக்குமே தயக்கம் இருக்காது. So sweet. வா புடிச்சு இழுத்து செல்ஃபி "ஏன்டா நீ எடுத்து குடு" அப்படின்னுவாங்க. வாங்க வாங்க எடுப்போம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும். ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நெறைய பேருக்கு கிடைக்காத ஒரு லக்கு. அது வந்து இந்த கண்ணன் ரோல் மூலியமா எனக்கு கிடைச்சது ஹாப்பி. Thanks for the time. தேங்க் யூ பிரதர்.